அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கன்னடத்துல ஒரு சஸ்பென்ஸ் கலந்த த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய 1980 அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா 1980களில் படத்தோட நாய்க்கு ஒரு ரைட்டரா இருக்காங்க. ஒரு பெரிய நாவல் எழுதணும் அப்படின்றதுக்காக அவங்களோட சொந்த ஊருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் ஊருக்குள்ள நிறைய பேர் மர்மமான முறையில காராம போயிட்டு இருக்காங்க. அண்ட் எந்த தடையும் போலீஸ்க்கு கிடைக்கல அப்படின்ற விஷயம் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல ஹீரோயின் போனாங்க இல்லையா, ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. அந்த சிக்கல் என்ன, மர்மமா காராம போயிட்டு இருக்கவங்களா எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ கண்டிப்பா இது ஒரு வித்தியாசமான படமா உங்களுக்கு அமையும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 1980 காட்டுக்குள்ள ஒரு லேடி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு மட்டும் நான் இது எப்படியாவது கடந்துட்டேன் அப்படின்னா அவனுக்கு 100 தேங்காய் உடைக்கிற கடவுள் அப்படின்ற மாதிரி கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே அந்த காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்களை யாரோ பின்தொடர்ற மாதிரியும் ஏதோ ஒரு அமானுஷம் இவங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்க மாதிரியும் உணர ஆரம்பிக்க பயந்து போறாங்க. கடவுளோட மந்திரத்தை மறுபடியும் சொல்லிக்கிட்டு இங்கிருந்து எப்படியாவது போய் ஆகணும் அப்படின்றதுக்காக வேக வேகமா நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் இவங்களோட முன்னாடி வந்து நிக்குது. இவங்க அதை பார்த்து பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண நாயகியான பிரியா அப்படின்றவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இவங்க ஒரு நாவல் எழுதணும் அப்படின்றதுக்காக இவங்களோட சொந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. அங்க இவங்களுக்காக வீடு இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். போற வழியில நிறைய இந்த இயற்கையான சூழல்கள் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. இவங்களோட கணவர் இவங்களோட பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அது என்ன அப்படின்னா அம்மாக்கு கதை எழுதணும் அப்படின்றத தாண்டி ஏதாவது ஒரு இடத்த பார்த்தா அப்படின்னா போட்டோ எடுக்கணும்னு போயிட்டா நம்ம எப்படிதான் சமாளிக்க போறோன்னே தெரியலையாடா அப்படின்ற மாதிரி அப்பாவும் பையனும் பேசிக்கிட்டு இவங்க உள்ள வந்து உட்காடுறாங்க. இவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு அங்க இருந்து பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது போற வழியில ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, ஒரு சின்ன கடைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது அந்த சமயம் பார்த்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இவங்களை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காரு. இவங்க கிட்ட வரணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க பயந்து போறாங்க. பெருசா எடுத்துக்கல. அங்க இருந்து அப்படி புறப்பட ஆரம்பிச்சவங்க அவங்களோட வீடுன்னு ஒண்ணு சொல்லியிருந்தா இல்லையா, அந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர், அதாவது கணவன் மனைவி அந்த வீட்டுல வேலை செய்வாங்கன்னு இருக்கும். இவங்க வர்றதை பார்த்ததோ இவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க ஹீரோயினோட ஒரு பொருளை கீழே போட்டுடுறாங்க. இதனால அந்த லேடி கிட்ட பயங்கரமான முறையில மூஞ்ச காமிக்க இவங்களோட கணவருக்கு இது பிடிக்கல அப்படின்னாலும் வந்த உடனே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இவர் பாத்தீங்கன்னா வந்த கையோட அங்கிருந்து கிளம்பணும். ஏன்னா இவருக்கு நிறைய வேலைகள் இருக்கு. தன்னோட ஃபேமிலி இங்க விட்டுட்டு போகிறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு அவர் பேசும்போதே காமிச்சிட்டு உங்களுக்காக நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், நான் கிளம்பும் போது அந்த சர்ப்ரைஸ் ரிவீல் பண்றேன்னு சொல்லும் போது இவங்களுக்கு லைட்டா சோகமா இருக்கு. ஏன்னா வந்த கையோட கிளம்புறாரு. ஒரு 2 நாள் இருந்துட்டு போனா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு பார்க்க அந்த மனுஷனுக்கு நிறைய வேலைகள் இதனால தவிர்க்க முடியாததால அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொன்னா இல்லையா, அது என்ன அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ 90s காலகட்டம் அப்படின்றதுனால அந்த இடத்துல எல்லாம் நிறைய டெலிபோன் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் டெலிபோனே அங்க இருந்திருக்காது. அப்படி இருக்கும்போது இவர் தன்னோட மனைவியோட பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு டெலிபோனை அங்க வச்சிருக்காரு. அது கூட ஒரு 2 நாள்ல கனெக்ஷன் வந்துடும். அந்த கனெக்ஷன் வந்ததும் நீ நானும் சந்தோஷமா பேசிக்கலான்னு சொல்ல இவங்களுக்கு லைட்டா சோகமா இருந்தாலும் சரி கணவர்கிட்ட டெய்லி பேசுவோமே அப்படின்ற சந்தோஷத்தோட அவரை அங்கிருந்து அனுப்பி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த டெலிபோன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுல எப்படி பேசணும் அப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி குழந்தைகிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு இவங்க நாவல் எழுதணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ஏதுவான கேட்சியான லைன் எதுவும் சிக்கல அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயங்களையா தோண்டி அதாவது மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விவரங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது வானத்துல இருந்து ஒரு விண்கல் வேகமா வந்து அங்க விழ ஆரம்பிக்குது. அதாவது இவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல விழ ஆரம்பிக்குது. இவங்களோட வீட்டுக்குள்ள கரண்ட் கட் ஆகுது அப்படின்ற மாதிரியும் நிறைய மின்னலோட தாக்கங்கள் இவங்களோட வீட்டு பக்கத்துல விழுந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அமானுஷமான விஷயங்களை இங்க நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அது கூடவே அந்த எரிக்கல் விழுந்தது இல்லையா, அதை சுத்தி ஒரு மர்ம நபர் நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினோட பையன் கிட்ட போக ஆரம்பிக்குது. கரண்ட் இல்லாததால எழுந்துக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மாவை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் காமிச்சாங்க இல்லையா, அந்த நபர் ஜன்னல் பக்கத்துல வந்து பயமுறுத்துற மாதிரி காமிக்க இவர் அப்படியே அலற ஆரம்பிக்கிறான். இவனோட அம்மாவும் வேகமா வந்து என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது ஜன்னல் பக்கத்துல கைய காமிக்கிறான். அங்க யாருமே இல்ல. கரண்ட் இல்லாததாலதான் இதை பார்த்து நீ பயந்துருக்கன்னு நினைக்கிறேன். சரிவா இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே அம்மாக்கும் பையனுக்கும் ஒரு சின்ன பாடல் ஒண்ணு போய்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் வீட்டுல வேலை செய்யற ஒரு நபர் இருக்கா இல்லையா, அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு போலீஸ்காரர் வந்துட்டு போயிருக்காரு. இந்த விஷயத்த ஹீரோயின் நோட் பண்றாங்க. அந்த போலீஸ்காரர் இதுக்காக வந்தா அம்மா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லம்மா ஊருக்குள்ள ஒரு 3 பேர் கிட்ட காணாம போயிட்டாங்க, அவங்கள பத்தி எந்த தடயமும் கிடைக்கலமா, அதனாலதான் போலீஸ்காரங்க நேத்து ஒருத்தர் காணாம போயிருக்காரு போல அவரை பத்தி விசாரிச்சுட்டு போகதான் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல இவங்களுக்கு பயங்கர கியூரியாசிட்டியா இருக்கு. ஏன்னா இவங்க நாவலுக்கு கரெக்டான லைன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தேடி
தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, இது ஏன் நாம பயன்படுத்தக்கூடாது, அவங்க எல்லாருமே எங்க காணாம போயிட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கு நான் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மனுஷன் இல்லம்மா உங்களோட கணவருக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், என்னால உங்களை அங்க கூட்டு போக முடியாது, மன்னிச்சிருமான்னு சொல்ல இவங்களுக்கு என்னடா இது லைன் கிடைக்கும்னு பார்த்தா ஒன்னும் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போக இவங்களோட போன் அடிக்க ஆரம்பிக்குது. இவங்களோட கணவர் தான் பேசுறாரு போலியே அப்படின்ற மாதிரி ஆசையா எடுத்து பேச ஆரம்பிக்க எதிரில் ஒரு பெண் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யார் என்ன அப்படின்றதெல்லாம் ரிவீல் பண்ணல. அவங்க போன் பண்ணது ஜீவா இருக்காரான்னு கேட்க இந்த வீட்டுல ஜீவா அப்படின்ற ஒரு கேரக்டரே இல்ல, இதனால அம்மா நீங்க போன் பண்ணீங்கன்னா முதல்ல யார் பேசுறீங்கன்றத சொல்லணும், நீங்க ஜீவா அப்படின்ற யாரோ ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, அவர் இந்த இடத்துல கிடையாதுன்னு சொல்ல இவங்களும் இல்ல நான் நம்பரை கரெக்டா தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஜீவா கிட்ட பேசி ஆகணும், ஜீவா கிட்ட போனை கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி முதல்ல காமா பேசிக்கிட்டே இருந்தவங்க போக போக கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஹீரோயின் கோபப்படுறாங்க, உனக்கு சென்ஸ் இருக்கா இல்லையாமா, ராங் நம்பர் போட்டுட்டு எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு போக இன்னொரு பக்கம் அந்த ஊர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிக்குது. ரீசெண்ட் டைம்ல நிறைய பேர் காணாம போயிட்டு இருக்காங்க இல்லையா, ஒருத்தர் பாத்தீங்கன்னா தன்னோட அம்மாவை காணோம் அப்படின்றதுக்காக ஸ்டேஷன் வராரு, பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கேஸ் 2 கேஸ்னா பரவாயில்ல, 3-4 கேஸ் கிட்ட காணாம போய்கிட்டே இருக்காங்க. இதை நம்ம விசாரிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லா ஃபைலும் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க தன்னோட குழந்தையோட விளையாடிக்கிட்டே இருக்கும்போது டெலிபோன் வச்சா இல்லையா, அந்த நபர் வந்து அம்மா உங்க டெலிபோன் இன்னில இருந்து ஒர்க் ஆகும்னு சொல்ல இவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. ஏன்னா நேத்து ஒரு போன் கால் வந்தது இல்லையா, என்ன இவர் இப்படி சொல்றாரு, நேத்தே நமக்கு போன் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லமா நேத்து போன் வந்திருக்கலாம் வாய்ப்பே கிடையாது, இன்னைக்கு தான் அது ஆக்டிவாவே இருக்கு, நீங்க இன்னில இருந்து பேசலாம்னு சொல்ல இவங்களுக்கு ஒன்னும் புரியல, குழம்பி போறாங்க. அந்த சமயம் பார்த்துதான் ஒரு நபர் சைக்கிள்ல போய்கிட்டே இருக்கும்போது, அதாவது அன்னைக்கு நைட்டு சைக்கிள்ல போய்கிட்டே இருக்கும்போது இவரோட டயர் பஞ்சர் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு புரியாம அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மர்ம நபர் அங்க என்டர் ஆகிறார் அப்படின்றதையும் அவரையும் சாகடிக்கிறார் அப்படின்ற விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே இந்த சைடு ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. தன்னோட கணவர் கிட்ட பேசணுன்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த போன் கால் வர ஆரம்பிக்குது. இவங்களோட குழந்தை அண்ட் இவங்க எல்லாருமே தன்னோட கணவர் கிட்ட பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் அந்த சைக்கிள் எடுத்துட்டு போன நபர் காணாம போயிட்டாருன்னு இருக்கு. இதனால போலீஸ்காரங்க அங்க போறாங்க. ஏற்கனவே 4 கேஸ், இதுல 5வது கேஸ் வேறையா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடி பார்க்கும்போது ஒரு தடையும் கூட இல்ல. சோ போலீஸ்காரங்க குழம்பி போறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க கார்ல பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே ஊர்ல இருக்க இவங்களோட பழைய ப்ரொஃபஸரை சந்திக்கிறாங்கன்னு இருக்கும். அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறது மூலமா தான் இவங்க காலேஜ் டேஸ்ல எவ்வளவு குறும்புத்தனமா இருந்தாங்க, இந்த ப்ரொஃபஸரை எவ்வளவு பாடுபடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் மூலமா நமக்கு தெரியப்படுத்துறாங்க. அப்படியே கட் பண்ண ஒரு மர்மமான நபர்கிட்ட போக ஆரம்பிக்குது. நிறைய இந்த பெண்களோட புகைப்படங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அவர் யார் எவர் அப்படின்றத ரிவீல் பண்ணாம அப்படி ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க அவங்களோட குழந்தையோட விளையாடிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது. அதை பார்த்துட்டு உள்ள போக வெளியில வந்தா இவங்களோட குழந்தைய காணும். என்ன பண்றதுன்னு புரியாம தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் ஊருக்குள்ள பிளே பாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க விஜய் அப்படின்ற ஒரு கேரக்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த மனுஷன் ஹீரோயினோட குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு சாக்லேட் எல்லாத்தையும் கொடுத்து உன்னோட அம்மாவை நான் சொல்றபடி பண்ண சொல்றியாடா அப்படின்ற மாதிரி அவரை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க போக அந்த நபர் இவங்க கிட்ட பயங்கர ரூடாகும் அண்ட் அபியூஸ் பண்ற வகையில பேசிக்கிட்டு இருக்காரு. இதனால பயங்கர கோபமா அவர் திட்டிட்டு தன்னோட குழந்தைய தனியா கூட்டு போறாங்க. எத்தனை நாள் சொல்லியிருக்க தெரியாதவங்க கிட்ட போக கூடாது, தெரியாதவங்க கொடுக்கறத சாப்பிடக்கூடாது, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா அப்படின்ற மாதிரி திட்ட பையன் கோச்சுக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். அவனை கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் போன் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த வாட்டி தன்னோட கணவரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுக்க ஆரம்பிக்க போன வாட்டி போன் பண்ண லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களே தான் போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க நான் போன் பண்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு ஒருத்தர் கிட்ட பேசாம இருக்கவே முடியாதுங்க, என்னால சோறு தண்ணி இல்லாம கூட இருக்க முடியும், ஆனா 5 நிமிஷம் யார்கிட்டயாவது பேசாம என்னால இருக்கவே முடியாதுங்க, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு கம்பெனியா இருக்கிறது இந்த கால் மட்டும் தான், நீங்க என் கூட பேச முடியுமா அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால இது நேரம் வரைக்கும் இவங்க போன் பண்ணா கடுப்புல இருந்த இவங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க இல்லையா, இதனால அவங்களை பிடிச்சி போய் யார் எவருன்னே தெரியாத அந்த பெண் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஒரு மர்ம நபர் ஹீரோயினோட வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டு முன்னாடி வந்து ஒரு தகடு எல்லாத்தையும் வச்சு இந்த எலுமிச்சம் பழத்தை எல்லாத்தையும் வச்சு லிட்டரலி இந்த சூனிய வேலைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் மறைமுகமா பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு இந்த போட்டோஸ் எடுக்கிறது பிடிக்கும் இல்லையா, இதனால ஊருக்குள்ள போய் நிறைய போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரர் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. ஆமா நீங்க தான் ஊருக்குள்ள வந்து அது புது எழுத்தாளரா, இந்த ஊருக்குள்ள பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குமா, நீங்க எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ண வேணாம், ஒண்ணு பண்ணுங்க, என்னோட கார்ல ஏறுங்க, அதாவது என்னோட போலீஸ் வண்டியில ஏறுங்க, நானே உங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுடுறமான்னு சொல்லி அவங்களே ஏத்தி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் ஊருக்குள்ள நிறைய பேர் காணாம போயிட்டு இருக்காங்க இல்லையா, நான் ஒரு நாவல் எழுதிக்கிட்டு இருக்கேன், நீங்க இன்டர்வியூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நாவலை நான் இதை பேஸ் பண்ணி எழுதுவேன், உங்களால இன்டர்வியூ கொடுக்க முடியுமான்னு கேட்க அந்த மனுஷன் பதில் சொல்றதா இல்ல. அவரோட ஜீப்ல இருந்து இறங்கிட்டு டிரைவர் இந்த அம்மாவை அவங்களோட வீட்டுல
வீட்டுல விட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்க இவங்களுக்கு கியூரியாசிட்டி அதிகமாகுது. எதுக்காக இந்த மனுஷன் நடந்து போகிட்டு இருக்காரு, அப்படி என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் இவங்களை பயங்கரமா தொலை கொடுத்திருப்பா இல்லையா, அந்த நபரை பிடிச்சி போலீஸ்காரங்க விசாரிக்கணும், அதாவது மர்மமான முறையில சுத்திட்டு இருக்கான். இவனை விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக கேள்விகள் எல்லாத்தையும் எழுப்பிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயத்தை ஹீரோயின் பாக்குறாங்க. அதை போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது வேக வேகமா ஹீரோயினோட கழுத்தை பிடிக்கும் போது போலீஸ்காரங்க எல்லாருக்குமே ஷாக்கு. அம்மா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, உங்களை நான் ஜீப்ல எல்லாம் போக சொன்னேன், இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கம்மா அப்படின்ற மாதிரி ஆஷா பேசி அனுப்பி விட்டதால இவங்க வேக வேகமா வீட்டுக்கு போறாங்க. அந்த கோபத்துல இருக்கும்போது கரெக்டா அந்த மர்மமான பெண் இருக்காங்களே, அதாவது டெலிபோன்ல பேசுறாங்களே, அவங்க கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. இவங்க முதல்ல பேச தயங்கினாலும் அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்க யாரோ ஒருத்தர் மனநல பாதிக்கப்பட்டவர் அவர்கிட்ட போய் நீங்க இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றுட்டீங்க அப்படின்றதுக்காக சோகமா இருக்கலாமா, இதெல்லாம் ஈஸியா கடந்து போக வேணாமா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போன் வைக்க மறுபடியும் ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. இந்த முறை அந்த விஜய் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அவன் தான் போனை பண்ணிட்டு எதுவுமே பேசாம இவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே இருக்க இவங்க கடுப்பாக்குறாங்க. யாரு அவனே தெரியாம எதுக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு தன்னோட குழந்தைகிட்ட பேசணும்னு போக ஆரம்பிக்க அதே சமயத்துல ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிக்குது. புடிச்சு வச்சிருக்கவர் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நபர். அவருக்கும் இந்த காணாம போனவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்களால பிடிக்க முடியல அப்படின்றதுக்காக அப்பாவிகளை எதுக்காக பிடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு அட்வொகேட் பேசி அந்த நபர் வெளியே கூட்டு போறாரு அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த போலீஸ்காரருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அந்த சமயத்துல தான் அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது 15 நாளைக்கு ஒரு முறை ஒருத்தவங்க காணாம போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பேட்டர்னை கண்டுபிடிக்கிறார். சோ அந்த பேட்டர்ன் படி பார்த்தா இன்னைக்கு ஒருத்தர் காணாம போக வாய்ப்பு இருக்கு. நம்ம எப்படியாவது அதை தடுத்தாகணும் அப்படின்றதுக்காக அவரோட போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே இன்னைக்கு இரவு நம்ம ரவுண்ட்ஸ் போய் ஆகணும். நம்ம இருக்கும்போது இங்க யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண அன்னைக்கு நைட்டு எல்லாரும் சூழ்ந்து உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது, நம்ம இருக்கிற வரைக்கும் இதை நடக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது எல்லாருக்கும் தூக்கம் வர ஆரம்பிக்குது. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. பக்கத்துல சரக்கு இருக்கு. சரி, சரக்கு போட்டு இதை பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிக்க போதை தலைக்கேற ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் இது நேரம் வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்கா இல்லையா ஒரு மர்ம நபர், அவர் இவங்க கண்ணு முன்னாடி வர்றதை பாக்குறாங்க. அந்த மனுஷனும் பாக்குறான். இவங்க குடிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்ததோ தலையை ஒரு மாதிரி ஆட்டிட்டு அங்கிருந்து வேகமா நடக்க ஆரம்பிக்க இவங்களுக்கு டவுட்டா இருக்கு. அவன் தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும், அவனை நம்ம இங்க பார்த்ததே கிடையாதையா அப்படின்ற மாதிரி வேக வேகமா பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்குற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. யார் எவன்னு தெரியாம கிட்ட போக விஜய் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அவன் தான். சோ அவனை எழுப்பி பாக்குறாங்க. சார், தூரத்துல, அதாவது இந்த இடத்துல நான் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு தூரத்துல யாரோ ஒருத்தவங்க இருக்க மாதிரி தெரிஞ்சது. நான் கிட்ட போகணும்னு ட்ரை பண்ணும்போது அவங்களால தாக்கப்பட்டுட்டா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரங்க நீ குடிச்சிட்டு வளர்றன்னு நினைக்கிறேன், ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு போடான்னு அனுப்பி வைக்க அந்த மனுஷன் முறைச்சுக்கிட்டே நகர ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை அந்த மர்ம நபர் இவர் தானோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நமக்குள்ள கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. வழக்கம் போல போனை போட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு திடீர்னு ஒரு பாடலை பாட ஆரம்பிக்குது. அந்த பாடலை கேட்டது ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அம்மா, இந்த பாடல் உனக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்க இது என்னோட அப்பாவோட ஃபேவரட் சாங்கா, அவரோட அம்மா அவருக்காக சொல்லி கொடுத்ததான். இப்ப இந்த பாடல் என்னோட ஃபேவரட்டா ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி அவங்க கேஷுவலா சொல்லிட்டு போகும்போது இவங்களுக்கு லைட்டா அப்படி முகம் மாற ஆரம்பிக்குது. அம்மா, உன்னோட அப்பாவோட பேர் என்னமான்னு கேட்க ஒரு பேரை சொல்றாங்க ஷாக்கு. அம்மா, உன்னோட பாட்டியோட பேர் என்னமான்னு கேட்க அதுவா, நல்ல பேராச்சு, அது எப்படி என்னால மறக்க முடியும், அது உங்களோட பேரு தான் அப்படின்ற மாதிரி இவங்களோட பேரான பிரியா அப்படின்ற பேரை சொல்லும் போது இவங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அப்பதான் பேசிக்கிட்டு இருக்க பொண்ணோட முகத்தை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் ஹீரோயினுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ இங்க 1980 தான் இல்லையா, போன்ல பேசிக்கிட்டு இருக்கவங்க 2020 சேர்ந்தவங்க, லிட்டரலி இவங்களோட பேத்தி தான் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இவங்களோட ப்ரொஃபசர் கிட்ட போய் இதை பத்தி பேசும்போது அவரும் பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. அதாவது இயற்கை சீற்றம் ஏற்பட்டாலும், இடி, மழை, இல்ல வேகமா சுனாமி அடிச்சாலும் ஒரு டைமென்ஷன் உருவாக வாய்ப்பு இருக்கு. அந்த டைமென்ஷனை நமக்கு ஒரு போர்ட்டல் மாதிரி பயன்படுத்தலாம். அதுதான் இப்போ எங்க அந்த போன் மூலமா நடந்துகிட்டு இருக்கு போல அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்லும் போது நமக்கும் இங்க கனெக்ட் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த போன் வந்தப்பதான் அந்த மேல இருந்து, அதாவது வானத்துல இருந்து எரிக்கல் விழுற மாதிரியும் இவங்களோட வீட்டு பக்கத்துல இந்த மின்னல் விழுற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா, ஒருவேளை அதனால இது கிரியேட் ஆயிருக்கலாம் அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க அப்படியே சொல்லாம சொல்லிட்டு இவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. இது மூலமா, அதாவது ப்ரொஃபசர் மூலமா இங்க ஒரு கற்பனையை தாண்டின ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுட்டாங்க. வேக வேகமா தன்னோட பையனை போய் பாக்குறாங்க. பையன் கிட்ட கொஞ்சம் கிஞ்சி பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல அந்த 2020 இருக்கே அங்க போக ஆரம்பிக்குது. சோ அவங்க தன்னோட காதலனை வீட்டுக்கு வரைச்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண இவங்களோட அப்பா இதை பார்த்துட்டாரு. காதலனை அடிச்சு துரத்திட்டு நீ வெளியில போன அப்படின்னா தானே இந்த பிரச்சனை, உனக்கு
உங்களுக்கு அம்மா இல்லாததால நான் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், இனிமேல் நீ வீட்டுக்குள்ளேயே கடை அப்படின்ற மாதிரி லாக் பண்ணிட்டு போயிருப்பாரு. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்க போன் மூலமா கால் பண்ணணும் ட்ரை பண்ண, அது இங்க இப்படி கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அதாவது ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே இந்த லேடியும் என் அப்பா ஒரு மக்கு, என் அப்பா எதுக்குமே உதவாதவர் அப்படின்ற மாதிரி உங்களோட அப்பாவை திட்டிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கோபப்படுறாங்க. ஏன்னா அங்க இவங்களோட அப்பாவா இருக்கிறது ஹீரோயினோட பையன் தான் இல்லையா. என் பையன் அப்படி திட்டாதமா அப்படின்ற மாதிரி பட்டுன்னு வாயில வந்தது உளரும் போது அவங்களுக்கு ஒன்னும் புரியல. என்ன சொன்னீங்க அம்மா, உங்களோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அது மூலமா இங்க 2020 அண்ட் போன்ல பேசிக்கிட்டு இருக்கவங்க 980 சேர்ந்தவங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா இவங்களோட அப்பாவை கூப்பிட்டு, அப்பா உங்களோட அம்மா பேசுறாங்களா, நீங்க வேற பேசி பாருங்கப்பான்னு சொல்ல அவங்க பேசுறாங்க. கால் கனெக்ட் ஆகுற மாதிரி தெரியல. அது மூலமா தான் இவங்க 2 பேரும் பேசினா மட்டும்தான் இது ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, நிறைய இந்த புத்தகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது இவங்களோட பாட்டி எழுதிட்டு போன புத்தகங்கள், அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து, நீங்க என்னோட பாட்டி 1980 இருந்து பேசுறீங்க அப்படின்னா நீங்க எழுதின ஒரு கவிதை என்கிட்ட இருக்கு, அந்த கவிதையை நான் 2 லைன் படிக்கிறேன், உங்களால முழுமையா சொல்ல முடியுமான்னு கேட்க அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. லிட்டரலி ஹீரோயின் இப்பதான் அந்த கவிதை எழுதினாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ஃபுல்லா சொல்லி முடிக்கும் போது அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் வேக வேகமா இந்த விஷயத்த தன்னோட காதலன் கிட்ட கொண்டு போகும்போது அந்த மனுஷன், என்னம்மா ஏதோ யூனிவர்சல்லாம் சொல்ற, நிறைய ஹாலிவுட் படம் பாப்ப போலியம்மா அப்படின்ற மாதிரி நம்பாம விட இவங்களுக்கு கோபமா இருக்கு. என்ன யாருமே நம்ப மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்து ஹீரோயினுக்கு போன் அடிச்சு, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எங்க பாட்டியாவே இருக்கட்டும், எதுக்காக என்னோட அப்பாவை தனியா விட்டு போனீங்கன்னு கேட்க இவங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா பையன் கூடவே தான் இருக்கா, தனியா விட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்களே, எனக்கு வந்து புரியலையேன்னு சொல்ல அப்பதான் இவங்களோட அப்பா, அதாவது பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணோட அப்பா இருக்கா இல்லையா, அதாவது ஹீரோயினோட பையன், அவரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் சின்ன வயசுல இவங்களோட அம்மா திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டாங்க. இதனால இவங்க எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் ஒரு நம்ம கிடைக்கவே இல்லை அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு, என் அம்மா எனக்காக பல விஷயங்களை பண்ணாங்க, அந்த விஷயங்கள்லாம் இன்னும் என் நினைவுலயே இருக்கு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. இவங்களுக்கு பக்குன்னு இருக்கு. திடீர்னு நம்ம இப்ப காணாம போயிட்டா நம்மளோட பையன் என்ன ஆகும், அவன் எப்படி ஃபீல் பண்ணுவா அப்படின்ற எல்லாத்தையுமே இவங்க இந்த கால் மூலமா லிட்டரலி உணர ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா. அதை நினைச்சு பயந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஒரு பிளே பாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தானே ஒரு நபர், அவனை பத்தின விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. ஒருவேளை அவனால இதெல்லாம் நடக்கலாம் இல்லையா அப்படின்னு மாதிரி வீட்டுக்கு போக எக்கச்சக்கமான பெண்களோட புகைப்படங்கள், நிறைய விஷயங்கள் அமானுஷமா இருக்கிறத பாக்குறாங்க. போலீஸ் கிட்ட போய் அந்த நபரை கைது பண்ணணும்னு சொல்லும் போது போலீஸ்காரங்க அப்பதான் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, ஹீரோயின் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்க அந்த வீட்டுக்கு சர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. அங்கதான் அந்த நபர் இறந்து போயிருக்காரு அப்படின்ற விஷயத்த பார்த்திருப்பாங்க. இறந்து போன நபரை பிடிக்கணும், ஆனா அவன் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்கியாமா, எங்களுக்கு என்னமோ உன் மேலதாமா சந்தேகமா இருக்கு, நாங்க உங்களை தாமா சர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசி அனுப்பி வைக்கும் போது இவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. வேக வேகமா வீட்டுக்கு வராங்க. கரெக்டா இவங்களோட பேத்தி கால் அடிக்கும் போது அவங்க கிட்ட, நீ ஒரு பண்ணு, 1980 இந்த ஊர்ல ஏதாவது ஒரு எவிடன்ஸ், அதாவது ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்றத தேடிப்பார், அப்படி கிடைச்சது அப்படின்னா அதை உடனே என்கிட்ட சொல்லுமா சொல்ல இவங்களோட பேத்தி 2020 இருக்காங்க இல்லையா, நிறைய இடங்கள்ல ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிறைய இடத்துக்கு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இவங்களுக்கு அந்த பர்டிகுலர் டைம்ல வெளியிட்ட நியூஸ் பேப்பர் கிடைக்குது. அந்த நியூஸ் பேப்பர்ல டிசம்பர் 4ஆம் தேதி ஒரு அட்வொகேட் காணாம போக போறார் அப்படின்ற தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. இதனால இவங்களுக்கு இப்ப முன்கூட்டியே தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, டிசம்பர் 4ஆம் தேதி நியூஸ் பேப்பர்ல அது வந்திருக்கு அப்படின்னா 3ஆம் தேதி அவர் காணாம போயிருக்கு, நம்ம இதை தடுத்தாகணும் அப்படின்றதுக்காக அந்த அட்வொகேட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மறைமுகமா அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவரை விட்டா காணாம போயிடுவார், பிடிக்க முடியாது. இதனால அவரை ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக இங்க இவங்களுக்கு போன் பண்ணி இந்த அட்ரஸ் கொடுத்து, நீ இந்த அட்ரஸ்ல போய் இப்ப இவர் இருக்காருன்னு பார்க்க முடியுமான்னு சொல்ல இவங்க அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க அந்த மனுஷன் கிடையாது, ஆனா காணாமையும் போக கிடையாது. இங்க இருந்து டிராவல் பண்ணி பேங்காக்கு போய் அங்க செட்டில்ட் ஆயிட்டார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நியூஸ் பேப்பர்ல காணாம போயிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்தது இல்லையா, அது இங்க மாற்றப்பட்டுருச்சு அப்படின்ற விஷயத்த இவங்க, அதாவது 2 பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. பயங்கர சந்தோஷம். அது கூடவே இன்னொரு நியூஸ் பேப்பர்ல ஹீரோயினும் காணாம போயிடுவாங்க அப்படின்ற தகவலை படிக்கிறாங்க. இதை படிச்சு ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது அடுத்ததா அவங்க தான் காணாம போக போறாங்க, மத்தவங்க காணாம போக போறாங்க அப்படின்னா அது என்னால தடுக்க முடியும், ஆனா என்னையே என்னால எப்படி தடுக்க முடியும் அப்படின்ற குழப்பத்துல இவங்க முதல் வழியா இவங்களோட பையன் இருக்கா இல்லையா, அவனை பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் அந்த மர்ம நபர் இருக்கா இல்லையா, அவர் வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு. பெரிய பெரிய கோடாரி மாதிரி ஒண்ணு வச்சிருக்காரு, அதை வச்சு இவங்களை தாக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இவங்க உயிரை காப்பாத்திக்கிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த நபரும் பின்தொடர்ந்து இவங்களை சாகடிக்கணும்ன்ற மாதிரி பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது கோடாரியால ஒரே அடி இவங்களோட தலையில ரத்தம் வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க தூரத்துல ஒரு வீட்டுல இருந்து வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. அந்த வீட்டுக்குள்ள போனதுதான் இவங்க பின்னாடி இவங்களோட வீட்டுல வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்க நின்றுகிட்டு இருக்காங்க. சோ இவங்க எப்படி இங்க வந்தாங்க
வந்தாங்க அப்படின்றது புரியாம எனக்கு நீங்க உதவி பண்ண முடியுமான்னு கேட்க அவங்கள அப்படியே கூட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. போகிறப்பதான் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது இது எல்லாத்துக்கும் பின்னாடி உங்களோட வீட்டுல வேலை செய்யற அந்த ஆணு பெண்ணு தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம். சோ தொடர் கொலைகள் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ இவங்களை கொலை பண்ணணும், அதாவது இவங்களை பலியிடணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதுக்குள்ள போய் இவங்களை கட்டி வச்சுட்டு இவங்களோட பையனையும் ஒரு இடத்துல வச்சிருக்காங்கன்னு இருக்கும். சோ அங்க ஒரு மந்திரவாதி உட்காந்து மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவுல ஒரு பெரிய கத்தி மாதிரி ஒன்றத்தை கொடுத்து இவங்க 2 பேருமே பலியிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப அந்த நபர் பலியிடலான்னு வரும்போது கரெக்டா ஹீரோயின் வந்துடுறாங்க. இதனால அந்த நபரோட மனைவி மீது வெட்டு விழுந்து போது இது எல்லாத்தையுமே நான் உனக்காக தான் பண்ணேன், ஆனா இப்ப நீயே சாக போறியாமா அப்படின்ற மாதிரி அது எல்லாத்தையும் போட்டுட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் தன்னோட குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து வேக வேகமா தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க கிட்ட தகவல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கற்பனா இங்க 2020 அந்த பொண்ணு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாமே மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. வேக வேகமா அப்பா கிட்ட போக அப்பதான் இவங்களோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க இங்கதான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட பேசணும் ட்ரை பண்ணும்போது ஹீரோயினுக்கு இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் புரியும். இதனால அவங்கள பார்த்து கண்ணடிக்கும் போது அப்படியே கட் பண்ணா அந்த 80s அந்த வீட்டுல வேலை செஞ்சவங்க எதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த விஷுவலா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி பல வருஷங்களாயும் குழந்தையே இல்லை. இதனால ஒரு சாமியாருக்கு போய் சந்திக்க அந்த சாமியார் ஒரு சடங்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுவும் மூலமா தான் ஊருக்குள்ள நிறைய பேரை இவங்க சாகடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் கடைசியா ஒரு ரிச்சுவலை பண்ணணும் அப்படின்னா 30 இல்ல 40 வயசுடைய ஒரு ஆண் ஒரு பெண் அந்த ஒரு குழந்தை இவங்க எல்லாருமே பலியிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும், அதாவது இவங்களோட வாழ்க்கைக்குள்ள குழந்தை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்காக நடத்தப்பட்டது தான் இது. ஆனா அந்த பிரச்சனையில அதாவது அந்த அசம்பாவிதத்துல அந்த நபர் தன்னோட மனைவியை கொலை பண்ணதால என்ன பண்ணதுன்னு தெரியாம அழுதுகிட்டே இருக்கு. போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்து அவரை கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் மூட நம்பிக்கையால தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது அப்படின்றதையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.